Dear students, welcome back to next video lesson on chromosomal basis of inheritance. This is part 5. In this video we will learn about recombination, and so let's start. அப்புறம் என்ன ஆகும்னா அப்புறம் என்ன ஆகும்னா one of the strand will start entering to the other part இல்லையா other chromatid கூட வந்துட்டு merge ஆகிறதுக்கு initiate ஆகும் இல்லையா. So the cut strand crosses and joins இல்லையா, இது cross பண்ணும் and joins பண்ணும் சரியா. the homologous strand இருக்கு இல்லையா, parallel homologous strand இருந்துச்சு, அதில் கூட கட் ஆகி ஜாயின் பண்ண ட்ரை பண்ணும் சரியா. ஸோ சி த சேம் திங் நீங்கள் சாய்ஸ் பண்ண குரோமோசோமை பார்க்கும்போது உங்களுக்கு சாய்ஸ் மாதிரி தெரியுது இல்லையா. ஸோ சேம் திங் நீங்கள் டிஎன்ஏக்குள்ளே டேரெக்டாக டிஎன்ஏ பார்க்கும்போது யூ சி அ கிராஸ் சரியா. அந்த கிராஸ் இருக்குது இல்லையா, தட் கிராஸ் சரியா, திஸ் கிராஸ் இஸ் நோன் ஆஸ் ஹாலிடே ஜங்ஷன் சரியா. ஸோ இப்போ ஹாலிடே ஜங்ஷன் சொல்லும்போது சரியா, திஸ் ஜங்ஷன் இஸ் மேட் அப் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் டிஎன்ஏ ஃப்ரம் டூ டிஃப்ரெண்ட் நான்-சிஸ்டர் குரோமாட்டிட் இல்லையா. நான்-சிஸ்டர் குரோமாட்டிடோட டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏ வந்து ஒன்றுக்கு ஒன்று மேலே வந்து கிராஸ் பண்ணும் ரைட்டா. அண்ட் தேட் கிராஸ் பண்ணுற ஜங்ஷன் இருக்கு இல்லையா, தட் ஜங்ஷன் வி கன்சிடர் ஆஸ் அ ஹாலிடேஸ் ஜங்ஷன் ஆர் ஹாலிடே ஸ்ட்ரக்சர் சரியா. ஸோ த கட் ஸ்ட்ராண்ட்ஸ் crosses the join and homologous strands forming the holiday structure or holiday junction சரியா. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது சரியா, அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா வந்து ஸ்ட்ராண்ட் இன்வேஷன் சரியா. இதுக்கு நம்ம என்ன இந்த ப்ராசஸ் என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ராண்ட் இன்வேஷன். அண்ட் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராண்ட் இன்வேஷன் ஹாலிடே ஜங்ஷன் இஸ் ஃபார்ம் சரியா. ஸ்ட்ராண்ட் இன்வேஷன் சரியா. அண்ட் ஸ்ட்ராண்ட் இன்வேஷன் இல்லையா, இன்வேடிங் உள்ள நுழையிறது இல்லையா. ஸோ பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராண்ட் இன்வேஷன் சரியா, ஹாலிடே ஸ்ட்ரக்சர் ஆர் ஹாலிடே ஜங்ஷன் இஸ் ஃபார்ம்ட். ஹாலிடே ஜங்ஷன் is formed சரி. இதில் என்னெல்லாம் பார்க்கணுன்னா ஒன் ஆஃப் தி சிஸ்டர் குரோமாட்டிட் இஸ் அப்சல்யூட்லி ஆஸ் சச் இன்டிகிரேட்டடாக இருக்குது, இதில் எதுவும் மாற்றங்களும் வரல. அதே மாதிரி அடுத்த குரோமோசோமில் இருக்கிற ஒன் ஆஃப் தி குரோமாட்டிட் இஸ் ஜஸ்ட் அப்சல்யூட்லி சேம் சரி. நடுவில் இருக்கிறது தான் வந்து கிராசிங் ஓவர் இனிஷியேட் ஆகுது சரியா. அந்த ப்ராசஸ் ஆஃப் இனிஷியேஷன் we call them strand invasion. And because of strand invasion holiday junction is formed சரியா. ஸோ ஓகே, ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா சரியா. ஸோ நம்ம பார்த்தோம் ஆகுது இல்லையா, strand invasion ஆகுது இல்லையா. ஸோ த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் absolutely சேம் சரியா, absolutely சேம் சரியா. ஸோ இதை வந்து நம்ம டியூப்ளெக்ஸ்னு சொல்லுவோம் சரியா, டிஎன்ஏ டியூப்ளெக்ஸ்னு சொல்லுவோம், டிஎன்ஏ டியூப்ளெக்ஸ் ரைட்டா. और homoduplex region, homo and hetero உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், homoduplex region. and the duplex word என்ன மீனிங்னா டபுள் ஸ்டாண்டர்ட்னு மீனிங் ஓகே, டபுள் ஸ்டாண்டர்ட்னு மீனிங் ரைட்டா. அண்ட் ஹோமோடியூப்ளெக்ஸ் சொல்லும்போது அந்தந்த செக்மெண்ட் அப்படியே அங்கேயே தான் இருக்கு இல்லையா. இந்த செக்மெண்ட் எப்படி பேரண்டல் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது, பேரண்டல் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருந்துச்சு, பேரண்டல் எப்படி இருக்குது அப்படியே இருக்குது, அண்ட் பேரண்டல் எப்படி இருக்கோ அப்படியே இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் பார்ட் இருக்கு இல்லையா, திஸ் பார்ட், இந்த பார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா தே ஆர் சேஞ்ச்டு சரியா. கலர் வச்சு பாருங்களேன் சரியா. ஸோ நடுவில் வந்து இந்த பேர் இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் வந்துட்டு ஒன் ஆஃப் தி பார்ட் இஸ் ஃப்ரம் மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல் சரியா. அகெயின் வந்து பெட்டர்னல் அண்ட் மெட்டர்னல் இல்லையா ரைட்டா. ஸோ தே ஆர் நவ் ஹெட்ரோ டியூப்ளெக்ஸ் ரீஜன். அண்ட் ஹெட்ரோ டியூப்ளெக்ஸ் ரீஜன் சொல்லும்போது இங்கே பேஸ் பேரிங் நடந்திருக்கிறது சென்ஸ் சரியா. சின்ஸ் தே ஆர் ஜஸ்ட் என்ன சொல்லுவாங்க, த டிஎன்ஏ இஸ் ஹோமோலாகஸ் தானே, ஹோமோலாகஸ் டிஎன்ஏ சொல்லும்போது சீக்வன்ஸ் சேமாக தான் இருக்கும். பட் சின்ஸ் திஸ் இன் அலீல் ஸோ எங்கேயாச்சும் கொஞ்சம் வந்து மிஸ்மேட்ச் நடந்திருக்கலாம். ஸோ ஹெட்ரோ டியூப்ளெக்ஸ் ரீஜனில் வந்து 1 or 2 மிஸ்மேட்சஸ் இருக்கும் சரியா. ஹெட்ரோ டியூப்ளெக்ஸ் ரீஜனில் வந்து there is 1 or 2 சரியா mismatches in DNA base pairing இருக்கும், mismatches in DNA base pairing இருக்கும்.
ரைட்டா, பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கேபிட்டல் பி இல்லையா, ஸோ டாமினன்ட், இது வந்து ரெசசிவ். சரி, அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த ரெசசிவ், இந்த டாமினன்ட். ஸோ ரெசசிவ் அண்ட் டாமினன்ட்க்கு வி ஆல்ரெடி நோ தட் ஏதாச்சும் ஒரு நியூக்ளியோடைடு வந்து ஆப்சன்ஸாக இருக்கும், அதனால தான் மொத்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது, அதனால ஃபினோடைப்பே மாறுது. சரியா, ஸோ இந்த பர்டிகுலர் ரீஜனில் வந்து டெஃபினெட்லி வந்து நியூக்ளியோடைட் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால வந்து பேஸ் பேரிங் எக்ஸாக்டாக இருக்காது, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மிஸ் மேட்ச் இருக்கும். சரியா, ஓகே. ஸோ என்ன எழுதியிருக்காங்க பார்ப்போமா, த ஹாலிடே ஜங்ஷன்ஸ் மைக்ரேட்ஸ், சரியா, அவே ஃப்ரம் தி ஒரிஜினல் சைட்ஸ், a process called branch migration, சரியா, as a result of heteroduplex. As a result, heteroduplex region is formed. இல்லையா, ஸோ சொல்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூ நோ தட் பிரான்ச் இன்வேஷன் நடந்துச்சு. சரியா, இன்வேஷன் நடந்துச்சு, உள்ளே வந்துச்சு. சரியா, அவர் ஸ்டாண்ட் இன்வேஷன் நடந்துச்சு. ஸ்டாண்ட் இன்வேஷன் நடந்ததுக்கப்புறம் வந்துட்டு எங்கே ஃபார்ம் ஆச்சோ, சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதில் டயக்ராமில் பார்க்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே, ஸோ ஓகே, ஸோ ரெண்டு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது இல்லையா, ரெண்டு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி கலர் சேம் கலர் போட்டுருவோம், ஸோ அவர் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ ரெண்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் வந்து கிராஸ் நடந்துச்சு. ரைட்டா, ஸோ அடுத்த செக்ஷனில் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் இது ரைட்டா, அண்ட் இந்த கிராசிங் இருக்கு இல்லையா, கிராஜுவலாக மூவ் ஆகிக்கிட்டே போகுது இல்லையா. ஃபர்ஸ்ட் இங்கே இருந்தது, அப்புறம் வந்து கொஞ்சம் தூரத்தில் போகும். ரைட்டா, தென் அகெயின் கொஞ்சம் தூரத்தில் போகும். சரி, ஆஸ் அ ரிசல்ட் என்ன ஆகும், ஆஸ் அ ரிசல்ட் என்ன ஆகும், இது மூவ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இருந்துச்சு வச்சுக்கோங்க, இங்கே இருந்ததுன்னா ஒரு மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கு, மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இதில் ரெண்டு ப்ராசஸ் நடக்கும். சரியா, ஒன்று என்ன ஆகும்னா டிஎன்ஏ மெல்ட்டிங் சொல்லும்போது ஒரிஜினல் ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா, ஒரிஜினல் ரெண்டு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இங்கே வச்சு பார்ப்போம். சரியா, ஒரிஜினல் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஒரிஜினல் ஸ்டாண்டுக்கு நடுவில் வந்து ஒரு பாண்ட் இருக்கும் இல்லையா, ஏக்கு அண்ட் டிக்கு நடுவில் வந்து ஒரு பாண்ட் இருந்திருக்கும். சரி, என்ன பாண்டு, ஹைட்ரஜன் பாண்ட் இருந்திருக்கும். அதே ஜி அண்ட் சிக்கு நடுவுலையும் ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் இருந்திருக்கும். ரைட்டா, சிமிலர்லி இங்கேயும் வந்து ஒரு டீக்கும் ஏக்கும் நடுவில் வந்து ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் இருந்திருக்கும். சரியா, அண்ட் அதே மாதிரி ஜிக்கும் சிக்கும் நடுவில் வந்து ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் இருந்திருக்கும். ரைட்டா, பட் பிகாஸ் ஹாலிடே ஜங்ஷன் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, மூவ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா இதுக்கு நடுவில் இருக்க பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, தே கெட்ஸ் broken. சரியா, பாண்ட் வந்து ப்ரோக் ஆகும். ப்ரோக் ஆகிறதுனால இது பிரிஞ்சு வந்துட்டு இங்கே வந்து புதுசாக வந்து சேர ஆரம்பிக்குது இல்லையா, இங்கே வந்து புதுசாக சேருது இல்லையா, சேர ஆரம்பிக்குது. ஸோ டூ ப்ராசஸ் ஆர் ஹேப்பனிங். ஒன் வந்து டிஎன்ஏ மெல்ட்டிங். சரியா, ஒன்று வந்து டிஎன்ஏ மெல்ட் ஆகிட்டு இருக்கு. மெல்ட்டிங்னா என்னென்னா ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் ஆகுது. சரியா, ஸோ டிஎன்ஏ மெல்ட்டிங் ஆகுது, டிஎன்ஏ கெட்ஸ் மெல்டட், டிஎன்ஏ மெல்ட்டிங். அண்ட் செகண்ட் டிஎன்ஏ ஃபார்மிங். சரியா, ஆர் அகெயின் டிஎன்ஏ பாண்ட் ஃபார்மேஷன் மறுபடியும். சரியா, எந்த பாண்ட், ஹெச் பாண்ட். சரி, ஹெச் பாண்ட் ஃபார்மேஷன். இந்த ரெண்டு ப்ராசஸ் நடக்குது. அண்ட் ஆஸ் ரிசல்ட் ஆஃப் திஸ் டூ ப்ராசஸஸ் தேர் இஸ் அ பிரான்ச் மைக்ரேஷன் இல்லையா, அதனால பிரான்ச் மைக்ரேட் ஆகுது. ஸோ இது ஒரு பிரான்ச் ஃபார்ம் ஆகுச்சு வச்சுக்கோங்களேன், இது ஒரு பிரான்ச் ஃபார்ம் ஆச்சு. அந்த பிரான்ச் மைக்ரேட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது இல்லையா, அகெயின் வந்து இங்கே வரும், தென் அகெயின் இங்கே வரும். சரி, அண்ட் கீப்ஸ் ஆன் கோயிங். அண்ட் பிகாஸ் ஆஃப் விச் மொத்தம் வந்து செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ வந்து கெட்டிங் இஸ் சேஞ்ச் இல்லையா, மாறிட்டே இருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு அப்படியே இருக்கும். தென் அதுக்கப்புறம் வர தி காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக வந்து மாறிக்கிட்டே சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். சரியா, தட் இஸ் வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் ஹியர். ரைட்டா, ஓகே. ஸோ சி, ஸோ நவ் தெர் இஸ் ஜங்ஷன் இல்லையா. ஸோ இது வந்து கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு வந்து வி ஹேவ் டூ ஆப்ஷன்ஸ். சரியா, எய்தர் இட் கேன் பி கட் ஹாரிசான்டலி. சரி, ஒரு ஹாரிசான்டல் கட் கிரியேட் பண்ணலாம், ஹாரிசான்டல், ஒரு வெர்டிக்கல் கட் கிரியேட் பண்ணலாம். and horizontal cut and vertical cut உடைய output will be totally different. சரி, வேறு output வரும். let's see how it happens, என்ன difference வருது. okay, so vertical cut இருந்ததுன்னா, if vertically cut, சரி, vertical cut பண்ணி recombine பண்ணுச்சுன்னா you can see that
is a heteroduplex and recombinants are produced. சரியா, heteroduplex and recombinant produce ஆகும். and இந்த particular segment இருக்கு இல்லையா, இது என்ன சொல்லுவோம்னா splice recombinant productனு சொல்லுவோம். சரி, இதுக்கு பேர் வந்து splice recombinant product. ரைட்டா, இதுக்கு பேர் ஸ்ப்ளைஸ் recombinant product. and இதில் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ஒன் ஆஃப் த ஸ்டாண்டில் வந்து ரெண்டு அலீல் அப்படியே இருக்குது. ரைட்டா, and then we have a newcomer. சரியா, ஒரு புதுசானு வந்திருக்கு. ரைட்டா, அடுத்த ஸ்டாண்டில் பார்த்தோம்னா வந்து ஒன் ஆஃப் த அலீல் இஸ் சேம் and two new alleles are newcomer இல்லையா வந்திருக்கு. ரைட்டா, அதே வந்து சிமிலர்லி வந்துட்டு this is one of the chromosome. ரைட்டா, so we say like let's say that this was originally வந்து பெட்ரனலாக இருந்துச்சு, இது வந்து ஒரிஜினலி வந்து மெட்ரனலாக இருந்தது. ரைட்டா, ஸோ இங்கேயும் பார்த்தோன்னா வந்து இப்போ ரெண்டு வந்து ஒரிஜினலில் வந்து ரெண்டு வந்து ரெசசிவ் அலீஸாக இருந்துச்சு, and then வந்து we got a new dominant allele. சரியா, and அடுத்த ஸ்டாண்டர்ட் பார்த்தா ஒன்று வந்து ரெசசிவ் allele இருந்துச்சு, now we get two dominant allele இல்லையா. ஸோ this is heteroduplex and recombinance இருக்குது. சரியா, heteroduplex recombinanceம் இருக்குது. ரைட்டா, ஓகே. and if you see the next one, சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஒன்னை பார்க்கும்போது நமக்கு ரெண்டு காப்பீஸ் கிடைக்கிது. சரியா, என்ன காப்பி கிடைக்கிதுன்னா நோ ரீகாம்பினன்ஸ் இல்லையா. இந்த பார்த்தீங்கன்னா ரீகாம்பினன்ஸ் அப்படியே கலரே பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளூ கலர் அப்படி இல்லையா, நோ கட். சரியா, திஸ் நத்திங். ரைட்டா, இது எப்போ ஃபார்ம் ஆகுது, இஃப் த கட் இஸ் அலாங் தி ஹாரிசான்டல் இல்லையா, ஹாரிசான்டல் கட் இருந்துச்சுன்னா, இஃப் திஸ் அ ஹாரிசான்டல் தென் வி கெட் ஹெட்ரோடிப்ளெக்ஸ் வித் நோ ரீகாம்பினன்ட். அங்கே ஹெட்ரோடிப்ளெக்ஸ் வித் ரீகாம்பினன்ட் கிடச்சிது, இங்கே ஹெட்ரோடிப்ளெக்ஸ் வித்தவுட் எனி ரீகாம்பினன்ட் இல்லை. இது ஹெட்ரோடிப்ளெக்ஸ் ரீஜன் இல்லையா, திஸ் ரீஜன் இஸ் எ ஹெட்ரோடிப்ளெக்ஸ் ரீஜன். சரி, அதே மாதிரி இந்த ரீஜனும் ஹெட்ரோடிப்ளெக்ஸ் ரீஜன். ஸோ ஹெட்ரோடிப்ளெக்ஸ் இருக்குது. ரைட்டா, அதே மாதிரி நான் ரீகாம்பினன்ட் இருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் பேரண்டல் டைப் and recombinant, then again recombinant and parental type. ரைட்டா, ஸோ ரெண்டுமே கிடைக்கிது உங்களுக்கு இல்லையா. ஓகே, இங்கே பார்த்தோன்னா லெட்ஸ் கோ பேக் அண்ட் சி. இங்கே பாருங்கள், நாலுமே வந்து ரீகாம்பினன்ட் தான். சரியா, ஸோ ரீகாம்பினன்ட் and recombinant. There is no parental type. அது அடுத்ததில் பார்க்கும்போது ரெண்டு வந்து பேரண்டல் டைப் அண்ட் ரெண்டு வந்து ரீகாம்பினன்ட் இருக்குது. ரைட்டா, அண்ட் இந்த ப்ராடக்ட் இருக்குது இல்லையா, இந்த ப்ராடக்ட்க்கு வந்து பேர் வந்து என்னென்னா பேட்ச் ரீகாம்பினன்ட் ப்ராடக்ட். இதுக்கு பேர் வந்து பேட்ச் ரீகாம்பினன்ட் ப்ராடக்ட்.